முதல்ல எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றோம். இந்த பட்டிமன்றத்துல நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நம்மளுடைய மனம் புத்திக்கு அற்புதமான விருந்து படைக்க வந்திருக்கிறார்கள். நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஞானம் தான் பெரிதா, ஞானமும் யோகம்தான் பெரிதும் உதவுதா, அல்லது தாரணையும் சேவையும் தான் பெரிதளவு பெருமளவுக்கு உதவி செய்தா அப்படின்றத பத்தி இப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சு கொள்ள போறோம். இப்ப முதல்ல நம்ம இந்தியாவை சேர்ந்த சகோதரி ஜெயமணி அவர்கள் இந்த பட்டிமன்றத்தை முதல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த பட்டிமன்றத்துல இப்ப சில ரூல்ஸ் நம்ம சொல்லிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் 3 நிமிடம் கொடுக்கப்பட்டிருக்குது. 3 நிமிடம் முடியும் போது ஓம் சாந்தி சொல்லுவோம், அதோட நீங்க நிப்பாட்டிடணும். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் இந்த பட்டிமன்றம் நிச்சயமா அற்புதமான ஆன்மீகத்தை பயிற்சி செய்த அதிவேந்த ராஜயோகி குழந்தைகள் எடுத்து நடத்த வந்திருக்கிறீங்க. உங்களுடைய ராஜயோகத்தின் வெளிப்பாடு என்பது பிரகாசமான ஒளியா இந்த உலகமே பார்த்து கொண்டிருக்கு. அதனால உங்களுடைய படைப்பை உங்களோட படைக்கும் திறன், அதோட கருத்தின் தரம், பிறகு நீங்க பேசும் விதம், இந்த 3க்கும் மார்க் போடப்படும். தொடர்ந்து இதுல எந்த குழு வெற்றி பெற்றுச்சோ அவங்களுக்கு நம்ம அற்புதமான சகோதரர் லெனின் பாரத மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய தூணா இருந்து இத்தனை இந்திய தமிழ் பேசும் ஆத்மாக்களை ஒன்றிணைத்து இந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற அனைவரும் சேர்ந்து மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பரிசுகளையும் கொடுப்பாங்க. ஆனா சூட்சுமலோகத்துல போய் இன்னைக்கு தேவதையா இருந்துதான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? ஓகே, ஆரம்பிப்போமா? எல்லாமே இன்விசிபிள் தான், எதுவுமே விசிபிள் கிடையாது. ஒரு நிமிஷம் ஜோதி சிஸ்டர், பத்மினி சிஸ்டர் கிட்ட யாரு பேச போறாங்கன்றத கொஞ்சம் சொல்லிடுங்க. அவங்க பிரதர் லெனின் இப்ப கால் பண்ணட்டும். எனக்கு அவர் உங்களோட நம்பர் இல்ல. இப்ப ஜெயமணி சிஸ்டர். ஓம் சாந்திங் சிஸ்டர், கேக்குதுங்களா? கேக்குதுமா? சரி, ஓகே. ஓகே, இப்ப நீங்க ஜெயமணி சிஸ்டர், நீங்க முதல்ல ஆரம்பிக்கலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணும்னா முதலில் அந்த விஷயத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவை பற்றிய அறிவுதான் ஞானம். இது இறைவனால் சொல்லப்பட்டது. இந்த ஞானம் இருந்தால்தான் எல்லாமே சாத்தியமாகும். ஞானம் தான் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பதும் இந்த ஞானம் தான். அதனாலதான் ஆல்ரவுண்ட் பார்ட்டர் பிளேயர்னு கூட சொல்லலாம். ரொம்ப பொருத்தமா இருக்கும். இவ்வளவு நாளா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். புத்திக்கு சரியான பாதையே தெரியல. ஆனால் ஞானம்ங்கிற வெளிச்சம் கிடைச்சது. சரியான பாதையும் புரிஞ்சது. சரி எது தவறு எது என உணர்ந்து கொண்டோம். அஞ்ஞானம் என்ற இருள் விலகியது. மனம் புத்தி சமஸ்காரத்துக்கு விழிப்புணர்வு வந்தது. 3ஆம் கண் திறந்தது. திவ்ய திருஷ்டி கிடைத்தது. இந்த உலகம் முதல்ல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது, இனி எப்படி இருக்கும் என முக்காலத்தையும் உணர்ந்து கொண்டோம். ஞானத்தில் ஆழமாக போக போகத்தான் அரிய பொக்கிஷங்கள் கிடைக்கும். நான் யாரு, கடவுள் யாரு, உலக நாடக சக்கரம் எப்படி சுத்துது என எல்லா ரகசியங்களையும் தெரிந்து கொண்டோம். நான் ஆத்மா, ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா, பரமாத்மா தான் கடவுள், சத்தியமானவர், சர்வ சக்திவான், சதா வழங்கும் வள்ளல், ஆல்மைட்டி அத்தாரிட்டி. அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை, கருணை, சக்திகள், குணங்கள், கலைகள், இப்படி எல்லாவற்றிலும் சதா நிறைந்தே இருப்பவர். அத்தனை மகிமைக்கும் உரியவர் அவர் ஒருவர் மட்டும்தான். அவர்தான் கடவுள். அப்படிப்பட்ட கடவுளிடம் தொடர்பு வைத்துக் கொள்வதற்குத்தான் யோகம் எனப்படுகிறது. சர்வ சம்பந்தமும் கடவுளிடம் வைப்பதால் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் கிடைக்கிறது. அது இல்லாம தானே இன்னைக்கு மக்கள் துன்பப்படுறாங்க. நாளின் தொடக்கமே யோகத்தில் தானே ஆரம்பிக்குது. நல் விடியல் ஆகிறது. அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் நல்லா இருந்தா நாள் முழுக்க நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்க கட்டாகாத நிரந்தர நினைவு ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. இந்த யோக சக்தியால் தான் காமம், கோபம், பேராசை, பெரும்பற்று, அகங்காரம் என்ற விகாரங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு தமோ பிரதானமான கீழான நிலையிலிருந்து தூய்மை, சுகம், சாந்தி நிறைந்த மேலான நிலையான சத்தோ பிரதானமாக மாற்றம் அடைந்து
மாஸ்டர் சர்வ சக்திவானாக தெய்வீகமான ஆத்மாவாக மாறுகிறது. பிறவி ஓம் பிறவி சாந்தி. ஓகே, இப்ப சகோதரி வந்து ஞானத்தை பத்தி அப்படியே அற்புதமான முறையில நம்மளுக்கு தெளிவா பல கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க. அதுல நான் யாரு, எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன், இனி எப்படி ஆக போறேன், நான் என்னோட சேர்த்து இந்த உலகமும் அத அற்புதமா கருத்து சொன்னாங்க. அதை ஒட்டி இப்ப வெட்டி பேச சகோதரி தேவி, சகோதரி குணம் மலேசியாவில இருந்து பேச வந்திருக்காங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வணக்கம். முதல்ல நான் ஆரம்பிச்சிடறேன். என் பேர் குணம் சிஸ்டர் அறிமுகம் கொடுத்துட்டாங்க. முதல்ல நான் பாயிண்ட் சொல்லவே தேவையில்லை போல, அவங்களே நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. சிஸ்டர் சொன்னாங்க முதல்ல ஞானம் மூலியமா தான் ஆல்ரவுண்டரா ஆக போறாங்க அப்படின்னு. ஞானம் மூலியமா ஆல்ரவுண்டரா ஆக முடியாது சிஸ்டர். நம்ம வந்து நாடும் சேர்ந்தா தானே ஆல்ரவுண்டரா இருக்க முடியும். எனக்கு வந்து ஞானம் தெரியணும், யோகம் இருந்தா ஞானம் இருக்கணும், ஞானம் இருந்தாலும் தாரணை இருந்தா தான் நான் அது ரெண்டுலயும் ஞானத்துல எவ்வளவு சக்தி பெற்றிருக்கேன், தாரணை சேவையில எவ்வளவு நான் ஈடுபாடு காட்டுறேன், அப்பதான் தெரியும் ஞானம் நான் எவ்வளவு பயன்படுத்துறேன் அப்படின்னு, இல்லைங்களா? சோ இன்றைக்கு ஆக்சுவலி இந்த கிளாஸ்ல நாங்களே வெற்றி பெற்றுட்டோம். இன்றைக்கு முரளி எல்லாருமே கேட்டிருப்போம் இல்லைங்களா? அன்னைக்கு காலையில முரளி கேட்டுட்டீங்க. முரளி கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா வந்து சொன்னாரு, சண்டையே வேணாம், நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அப்பா சொன்னாரு பாருங்க, ஒரு நொடியில நீங்க தேவதை ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சோ உங்களை அந்த பயிற்சி செய்ய சொல்றாரு. பயிற்சினா அதான் தாரணை. சோ நான் எவ்வளவுக்கு சக்தி எடுத்திருக்கேன். இன்னொரு விஷயமும் அப்பா இன்னைக்கு ஹைலைட் பண்ணாரு. ஒவ்வொரு விஷயத்திலயும் உங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு நீங்க பாத்தீங்களா, இல்ல நீங்க ட்ரெயின் பண்ணீங்களா, அப்ப நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்களான்னு அப்பா கேக்குறாரு. சோ அப்பாவே சொல்றாரு, யோகம் நமக்கு முக்கியம் தான், அதை விட ரொம்ப முக்கியம் நான் எடுத்த சக்தியில நான் பயன்படுத்துறேனா, நான் எவ்வளவு தூரத்துக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறி இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு கணத்திலையும் நான் என்னோட சக்தியை பயன்படுத்துறேன்னு அப்பா நம்மளே செக் பண்ண சொல்லியிருக்காரு பாருங்க. சோ பார்க்க போனா முதல்ல சிஸ்டர் சொன்னாங்க அன்பு, ஆனந்தம், பேரானந்தம் இதெல்லாம் வந்து எப்படி நான் தாரணை பண்ணினா தானே என்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியும். ஒரு சேவைக்கு நம்ம போறோம், சேவைக்கு போனோம்னா 4 பேர் 4 விதமா இருப்பாங்க. முதல்ல அம்மா கிளாஸ்ல கூட ஒரு சிஸ்டர் அழகா ஒரு ஷேரிங் பண்ணாங்க. அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, அவங்க வேண்டான்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, பாபாட்ட நான் ஹாஜின்னு சொல்லிட்டேன், யாரோடையும் குறைகளும் பார்க்க கூடாது. அந்த மாதிரிதான் நம்ம சேவையில நம்ம கிட்ட உள்ள குணங்களை நம்ம அப்படிதான் காட்ட முடியும் இல்லைங்களா? சோ 4 பேர் 4 விதமா இருந்தாலும் என்கிட்ட எவ்வளவு சக்திகள் இருக்கு, நான் எவ்வளவு அதை தாரணை பண்றேன், எவ்வளவு அந்த இடத்துல என்னோட வந்து டாலரன்ஸ் பவர் நான் எவ்வளவு யூஸ் பண்றேன். சோ அதுலதான் பார்க்க முடியும் நான் எவ்வளவுக்கு இந்த மனிதர்ல இருந்து தேவரா மாறிக்கொண்டு இருக்கிறேனா இல்லையான்னு. சோ இல்லைன்னா நான் ஞானத்தை கேட்டுட்டு படிச்சுட்டேன், நான் யோகம் செஞ்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு 24 நேரம் நான் உட்காந்துட்டே இருந்தேன்னா இன்றைக்கு சேவை இவ்வளவு உலகத்து பூராவும் பரவி இருக்காது பாருங்க. இப்போ நான் உங்ககிட்ட இன்டராக்ட் ஓம் சாந்தி. பண்றேன் சேவை தான். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓகே, முதல் ரவுண்டுல சகோதரி குணம் அவர்கள் வந்து மம்மாவையும் இழுத்துட்டாங்க. இந்த கிளப் ஹவுஸ்ல பேசின குரூப்ல இருந்தும் பல பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய தாரணை தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நாம பிரம்மகுமாரிஸ்ன்னு காட்டுது அடையாளம். ஏன்னா நம்ம இந்த ஞானம் எடுக்காத முன்ன நம்ம சூத்திரர்களாக இருந்தோம், இப்ப வந்து நம்ம பிராமின் காட்டுறது நம்மளுடைய தாரணை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அடுத்து இதை ஒட்டி வெட்டி பேசுறதுக்கு சகோதரி பத்மினி, சகோதரி பத்மினி பேசுங்க சிஸ்டர். ராஜயோகத்தின் 4 பாடங்களில் வாழ்க்கைக்கு 2 கண்கள் போன்று விளங்குவன ஞானமும் யோகமும் ஆகும். வாழ்க்கை திருப்தியாக இருக்க வேண்டும் என்றால் எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டும். எல்லைக்குட்டு உட்பட்ட எதிர்பார்ப்புகள் பகுதிக வாழ்க்கைக்கு அடிப்படையாக விளங்குவன, அவை துக்கத்தை தரவில்லைன. ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட எதிர்பார்ப்புகள் ஆன்மீக வாழ்க்கைக்கு அடிப்படையாக விளங்குவன. அதாவது எதிர்பார்ப்பு என்றால் இலட்சியம். உதாரணமாக நாங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஞானம் தேவை. 16 கலைகள் என்னவென்று தெரிய வேணும், எத்தனை குணங்கள், தெய்வீக குணங்களை பற்றி தெரிய வேணும், இவற்றை அறிவது சக்தி வேணும், இவற்றை எல்லாம் தருவது ஞானம். ஞானமும் யோகமும் தான் இந்த மனிதனிலிருந்து தேவதை ஆகுவதற்குரிய அடிப்படை என்று நான் சொல்லுகிறேன். மற்றது வந்து
இறைவன் வந்து ஞானக்கடல். அவரின் ஞானம் வந்து தூய்மை பெற்ற ஞானம். இறைவனின் ஞானத்துக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அதாவது நாங்கள் பற்றற்றவராக அதற்குரிய அறிவை தருவது இறைவனின் ஞானம். மற்றது அவர் அமைதிக்கடலாக இருக்கின்றார். நாங்கள் மாஸ்டர் ஞானக்கடலாக இருப்பதற்கும் வந்து இந்த ஞானம்தான் உதவுகின்றது. யோகம், தந்தையுடன் யோகம் செய்வதற்கும் நான் ஆத்மா பரமாத்மாவுடன் நான் ஒரு தொடர்பை வச்சிருக்க உறவு முறையை ஏற்படுத்துவதற்கு உதவுவது இந்த ஞானமும் யோகமும். யோகத்தின் மூலம்தான் எங்களுக்கு சக்தி கிடைக்கின்றது. இந்த சக்தி மூலம்தான் நாங்கள் எங்களுடைய ஒன்று வந்து நாங்கள் இன்று கூட கிளப் ஹவுஸ் வந்து உலகம் முழுக்க ஒரு அமைதிக்கான சக்தியை வழங்கி கொண்டிருக்கின்றது. இதை வழங்குவதற்கும் இந்த யோகம்தான் முக்கியம் என்று நான் சொல்ல வருகின்றேன். ஆத்மாக்குரிய எல்லாவற்றையும் விட சத்தான உணவு ஞானம். இது வந்து எங்களுக்கு முரளியின் மூலம்தான் கிடைக்கின்றது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய குணங்கள் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய சக்தியை என்ன என்று அறிந்து கொள்வதற்கும் இந்த ஞானம்தான் உதவுகின்றது. அதை விட முக்காலத்தை அறிந்து கொள்வதற்கும் இந்த ஞானம் உதவுகின்றது. நாங்கள் தாரணை செய்வதற்கு கூட இந்த ஞானத்தை எப்படி நாங்கள் நடைமுறையில் கொண்டு வருவது என்று சொல்வதற்கு அறிந்து கொள்வதற்கு கூட இந்த ஞானம் தான் உதவுகின்றது. ஓம் சாந்திமா, நீங்க ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. பரவாயில்ல. ஞானம் கூறும்போதே நீங்க வந்து யோகத்திலேயே நினைச்சிருந்து சொன்னீங்க. ரொம்ப அற்புதம். இப்பொழுது நம்ம இதையொட்டி ஆன்மீக முன்னேற்றத்துக்கு நம்மளுக்கு பெருமளவுக்கு உதவி செய்வது ஞானம் யோகமா அல்லது தாரணை சேவையான்றத பத்தி இப்ப மறுபடியும் நம்ம கூட இந்த கருத்தை ஒட்டி பேச சகோதரி பரமேச கூப்பிடுறோம். சகோதரி, நீங்க ஆரம்பிக்கலாம். நல்லா விளங்குதா நான் பேசுறது? ஓகே ஓகே. ஆனா எனக்கு வந்து நீங்களாம் பேசுறது மெதுவாதான் கேக்குது, ரொம்ப வேகமா கேட்கல. நான் ஃபுல்லா வால்யூம் வச்சிருக்கேன், சரியா கேட்க மாட்டேது. சரி, நான் பேசுறேன். எல்லாருக்கும் வந்து வணக்கம், ஓம் சாந்தி. இந்த ப்ரோக்ராம் வந்து இது வரைக்கும் நான் ஆரம்பிச்சுல இருந்து இப்போ வரைக்கும் கேக்குறேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கே வந்து கிளப் ஹவுஸ்னா என்னன்னு வந்து எனக்கு உண்மை தெரியாது. சோ இது மூலமா வந்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் கிளப் ஹவுஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம வந்து இன்னைக்கு ஞானமா இல்ல யோகமா ரொம்ப முக்கியமா, இல்ல தாரணை சேவைதான் வந்து ரொம்ப முக்கியமான்றதுதான் நம்மளோட தலைப்பா இருக்குதுல. சோ ஞானம் வந்து என்னதான் நம்ம வந்து அன்றாடம் கேட்டா கூட, அது நல்லா கிரகிச்சா கூட, இன்னொன்னு ஞானத்தோட முதிர்ச்சி கூட எப்படி தெரியும்னா, நம்ம நடந்து கூடிய நடத்தை பொறுத்துதான் வந்து ஞானத்தோட முதிர்ச்சி தெரியும் பாருங்க. இப்ப நடத்தினா தாரணா தானே. சோ அப்ப ஞானத்தை வந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா என்னன்னு, நான் எந்த அளவுக்கு வந்து என் நடத்தியில தாரணால நான் காமிக்கிறனோ அது பொறுத்துதான் நான் ஞானத்தை கூட எவ்வளவு புரிஞ்சிருக்கேன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். இப்ப ஞானத்தோட மதிப்பு எதை வந்து வச்சு நமக்கு இடுவோம், நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய நடத்தை இருக்குது அதன் பொறுத்துக்குறதா ஞானத்தோட மதிப்பு வந்து நம்ம இடுறோம் பாருங்க. இன்னொரு யோகத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, என்னதான் ஞானத்துல வந்து பாபா சொல்றாரு, ஆத்ம உணர்வுல இருந்து நீங்க வந்து என்ன நினைவு செய்யுங்க பாவாளின்னு சொல்றாரு. சோ இத வந்து நம்ம கேட்டுட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா செயல்முறைன்னு வரப்ப யோகத்துல கூட அந்த தாரணா வந்து வரத்தான் செய்யுது அப்படின்னு என்னுடைய கருத்து. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம வந்து
நார்மலாவே ஒரு வெளியில போறோம், வெளியில உள்ளவங்க கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்றோம், இல்ல நம்ம குடும்பத்தவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்றோம்னாக்கா, அவங்க எதை வந்து வச்சு நம்ம மேல அவங்க எதை வச்சு நம்மளை மதிப்பிடுறாங்கனாக்கா, அவங்க சொல்லுவாங்க பாருங்களேன், இவங்க பாரு எவ்வளவு இனிமையா பேசுறாங்க, இவங்க முகமே வந்து எவ்வளவு பிரகாசமா இருக்குது, இவங்கள பார்த்தா எனக்கு ஒரு தேவதை போல இருக்குது, இவங்க வந்தாலே இருக்கிற அந்த சூழ்நிலை கூட ஒரு வித்தியாசமா இருக்குதுல, நல்ல உணர்வு கொடுக்குது. ஆஹ் சொல்லுவாங்க பாருங்க, இவங்க வந்தாக்கா எல்லாத்துக்கிட்டயும் வந்து நகைச்சுவையா இருந்து அந்த சூழ்நிலையே வந்து சந்தோஷமா ஆக்கிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாம் எதன் அடிப்படையில நடக்குது? நம்ம தாரணை செய்வதன் மூலம் தான் வந்து இது மத்தவங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலி பிரம்மகுமாரிஸே வந்து அவங்களுக்கு எப்படி வந்து தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம பிராமின்ஸ் வந்து எப்படி வெளியே வந்து அந்த நம்மளோட நடத்தையில வந்து பார்த்துதான் வந்து அவங்க பிரம்மகுமாரிஸ் பத்தி கூட அதிகமா அவங்களுக்கு தெரிய வருது பாருங்க. அப்ப ஆஹ் எப்படி பார்த்தாலும் வந்து தாரணை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, நம்ம எந்த அளவுக்கு தாரணை செய்யறோமோ அதுவே வந்து ஓம் ஒரு சாந்தி சேவையாவே சிஸ்டர். ஆகுது. ஓகே, சகோதரி வந்து பிரம்மகுமாரிஸ்னாலே நம்ம சொரூபத்தை பாக்குறாங்க அப்படின்னா அது ஞானம் கேட்டதுனால அந்த தாரணையில அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இப்ப இதையெல்லாம் ஒட்டி நம்மளுக்காக ஒரு சிங்கக்குட்டி வந்திருக்கிறாரு. அவர் தான் சகோதரர் லட்சுமணன். அவரு ஞான யோகத்தை பத்தி பேச வந்திருக்கிறாரு. வாருங்கள் பிரதர். 5 கோபிகைகள் இடையில ஒரு கிருஷ்ணா வந்த மாதிரி வந்திருக்கிறீங்க. ஓகே, உங்களோட கருத்துக்களை இப்ப நாங்க கேட்க தயாரா இருக்கிறோம். கூறுங்க. சாந்தி சிஸ்டர், வாய்ப்புக்கு நன்றி. முதலாவதாக இந்த 1000வது நாளுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். என்னென்ன சொல்றாங்க பாருங்க, கதை எல்லாம் கதையா அவங்க அவுத்து விடுறாங்க. அப்படியே நம்புற மாதிரியே இருக்கும். எல்லாமே சொல்றது எல்லாமே நம்புற மாதிரியே இருக்கும். ஆனா எதையுமே நம்பிடாதீங்க. எல்லாமே வந்து கதை தான். அப்போ இன்னைக்கு வந்து தலைப்பு என்ன, எது பெருசுங்கிறது கிடையாது. என்ன கேட்டிருக்காங்க, 2ல எது வந்து அதிகமா நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே எல்லாமே போக முடியும். ஒரு படியில ஏறி அடுத்த ஃப்ளோருக்கு போகணும்னா கூட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தாண்டினா தானே நீங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போக முடியும். ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படிங்கறத நீங்க ஸ்ட்ரைட்டா அங்கிருந்து ஜம்ப் பண்ணிடுவீங்களா? அப்ப இடையில இருக்கக்கூடிய ஃப்ளோரை வந்து எப்படி கிராஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ அந்த 4 சப்ஜெக்ட்ல பாபா ஃபர்ஸ்ட் எதை வச்சிருக்காரு? அப்போ பாபா என்ன சொல்லி, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா பாபா என்ன சொல்லியிருப்பாரு? தாரணா பண்ணுங்க, சேவை பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, அப்புறமா ஞான கேளுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் ஏன் 2 சப்ஜெக்ட் வச்சிருக்காரு? ஃபர்ஸ்ட் அது முக்கியங்கிறனாலதான் பாபா அந்த சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் வச்சிருக்காரு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து சமைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன காய்கறி எல்லாம் வாங்கணும் அப்படிங்கறத உங்களுடைய ஞானம். ஓகேங்களா? நீங்க எப்படி சமைக்கிற இருக்கு இல்லையா, அந்த ஹீட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் உங்களுடைய யோகம். நீங்க சாப்பிடுறதுதான் வந்து தாரணா. ஓகேங்களா? இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஞான யோகமே தெரியல, நீங்க காய்கறி என்ன வாங்குறதுனே தெரியாது, சமைக்க அடுப்பே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடுறது எங்க போய் சாப்பிடுவீங்க? எனக்கு புரியல. அது கடைசியா கொண்டு வந்துட்டீங்க எல்லாத்தையும். ஞான யோகத்தை விட எங்களுக்கு சேவான்னு சொல்றாங்க. அப்ப சாப்பாடு எங்க இருந்து வெறும் பாத்திரம் தான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காதுங்க. அப்படிதான் இப்ப சேவையெல்லாம் நடக்குது. அப்ப ஞான யோகம் இல்லாம நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அது எம்டி பாத்திரமா தான் ஆயிரும். பாபா அப்படித்தான் சொல்றாரு. நீங்க ஞான யோகம் இல்லாம நீங்க ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா அது வந்து செல்லா காசுன்னு சொல்றாரு. அப்போ நல்ல சுத்தமான பொருளை வச்சு நல்லா சமைக்கிற அந்த ஞானமும் யோகமும் வந்துருச்சுன்னு வைங்களேன், சாப்பாடு நல்லாவே ஜீரணம் ஆகுங்க, சேவை சூப்பரா நடக்கும், தாரணை சூப்பரா நடக்கும். இது நீங்க தனியா வந்து சேவையும் தாரணை நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அப்போ முதல்ல பரமாத்மா என்ன புரிய வச்சிருக்கிறாரோ அந்த விஷயத்த ஞானத்தை ஃபர்ஸ்ட் பரமாத்மா என்ன புரிய வச்சிருக்காரு? ஞானத்தை தான் புரிய வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் 7 நாள் கோர்ஸ் என்ன கொடுக்குறோம்? ஞானத்தை தான் கொடுக்குறோம். முதல்ல ஆத்மால புரிய வைக்கிறது என்னது? ஞானத்தை தான். இப்ப பரமாத்மா வந்து ஸ்ட்ரைட்டா பிரம்மா பாபா கிட்ட போய், நீ எதையுமே சாஸ்திரம்லாம் எதுவுமே பண்ணாதப்பா, நீ ஸ்ட்ரைட்டா போய் சேவை பண்ணுப்பா, யாரு உன்னோட சொத்தெல்லாம் வந்து நீ வந்து தியாகம் பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா பிரம்மா பாபா என்ன செஞ்சிருப்பாரு? யாரு என்னமோ புதுசு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பாபா என்ன புரிய வச்சாரு? ஞானத்தை தான் புரிய வச்சாரு. அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் சிவபாபாவை அவரால் யோகத்துல நினைக்க முடிஞ்சது. அதனால அவர் தாரண சேவாங்கிறது அடுத்துதான் நடந்தது. அப்ப நீங்க எடுத்த உடனே திடீர்னு வந்து ஞானத்தையும் யோகத்தையும் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா சேவைக்கு போயிட்டீங்க அப்படின்னா எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இனிமேல் வந்து அப்ப என்ன பண்ணாதீங்கன்னா, முரளியை வந்து ஒரு 2 நாள் மட்டும் கட் பண்ணிடுங்க. காலையில முரளியை வந்து 2 நாள் கேட்காதீங்க, 4 நாள் கேட்காதீங்க. அப்போ உங்க தாரணை சேவை எங்க போகுதுங்கிறது உங்களுக்கே தெரியும். 4 நாள் இல்ல 2 நாள் நீங்க காலையில முரளி, ஒரு நாள் காலையில முரளி கேட்கலனாவே மண்டை வந்து சாயந்தரத்துக்குள்ள எவ்வளவு சூடாகுதுங்கிறது அவங்கவுங்களுக்கு அனுபவம் இருக்கும். நான் சொல்லவே தேவையில்லை. அப்படி சூடாகிறதுனாலதான் இந்த மாதிரி பதில்லாம் வருது. சேவை தான் முக்கியம், தாரணை தான் முக்கியங்கிற பதில்லாம் வருது.
ஓகேங்களா? அப்ப அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஞானத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு யோகத்தை செய்யும் போது தாரணிக சேவையும் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு பாபா சொல்லியிருக்காரு. அப்போ நடுவர் வந்து பாபாவுடைய செல்லமான குழந்தை, பாபாவுடைய தீர்ப்பை வந்து என்னைக்குமே அவங்க மாத்த மாட்டாங்க. அதனால வந்து எங்களுக்கு சாதகமான, எங்களுக்குன்னு இல்ல, உண்மையான விஷயத்த அவங்க சொல்ல போறாங்க. சாதகமான தீர்ப்பெல்லாம் கிடையாது. ஞான யோகம் தான் உண்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பாபா சொல்லியிருக்காரு. அதனால வந்து சாதகமான தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எங்களுடைய வாய்ப்புக்கு நன்றி ஓம் கூறி சாந்தி. சகோதரர் வந்து நம்மளுக்கு தலை இல்லாம வாள் வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல சட்டியில வந்து காய்கறியை போடாம வயிற்றுக்கு வராது அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. ஓகே, இப்ப வந்து நம்ம இந்த குரூப் முதல் ரவுண்ட்ல வந்து அடுத்த ஆளா சகோதரி தேவி அவர்கள் வந்து இதை ஒட்டி பேசுவாங்க. சகோதரி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். இந்த 1000வது நாள் சிறப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓகே, அனைவரும் ஒட்டி பேசுனதுல வந்து யோகமும் ஞானத்தையும் பத்தி பேசினாங்க. அப்புறம் எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து தாரணையும் சேவையும். ஓகே, இந்த தாரணையும் சேவையும் வந்து எதுக்கு நம்மளுக்கு தாரணை வேணும், ஏன் எதுக்கு வேணும், எப்படி எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு, ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியை வந்து நான் முன்வைக்கிறேன். அதாவது பிறர் வந்து நம்மளோட குணாதிசயங்களை பார்க்கணும்னா எப்படி பார்ப்பாங்க? இவங்களுக்குள்ள ஆத்மா இருக்கா, ஞானம் இருக்கா, யோகம் இருக்கா, அதையும் பார்ப்பாங்க இல்லையே. நேரடியா எங்க வந்துருவாங்க? அப்பா வந்து நம்மளுக்கு இந்த பழைய உலகத்தை அழிச்சிட்டு புதிய உலகத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அதை மாற்றத்திற்கு தான், அந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு பாருங்க. அப்படி இருக்கும் போதே இந்த பழைய உலகம் கண்டிப்பா மாறிதான் ஆகணும் அப்படின்னும் போது நான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும், நான் மாறணும். என்கிட்ட அந்த மாற்றம் வரலன்னா எப்படி மக்கள் புரிஞ்சுக்க போறாங்க? இவங்க வந்து நல்ல பொறுமையா இருக்காங்க, அமைதியா இருக்காங்க, பணிவா இருக்காங்கன்னு எப்படி என்கிட்ட இருந்து அவங்க புரிஞ்சுக்க போறாங்க? தாரணை மூலம் தானே புரிஞ்சுக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள இந்த மாற்றம் வந்து ஏற்படலைன்னா, என்னோட சுய மாற்றத்தை நான் கொண்டு வரலன்னா அதுக்கு பேர் என்ன? ஒண்ணுமே ஆகாது. தாரணை என்கிட்ட இருந்து வரலன்னா இந்த ஞானத்துக்கும் யோகத்துக்கும் அதிகமா உழைக்க வேண்டியது இல்லை. ஆனா இந்த தாரணம் பண்ணணும்னா அதிகமா உழைச்சி ஆகணும். ஏன்னா மக்களோட பார்வை ஏன் மேல இருக்குது. அதனால அதுக்கான சேவை அதிகமா செய்யணும், அதுக்கான தாரணைய அதிகமா நான் உழைக்கணும். இதுக்கு எனக்கு நேரம் அதிகமா தேவைப்படுது. யோகத்துக்கும் ஞானத்துக்கும் ஒரு சிறிது நேரம் உட்காந்து கடவுளை நினைச்சிட்டாலே போதும், வந்துடும். ஆனா உழைப்பு என்பது அதிகமா என்னோட தாரணைக்கும் சேவைக்கும் நான் பயன்படுத்தணும். இந்த 63 ஜென்மமா யாருகிட்ட நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? இந்த ராவணன் கிட்ட இருந்து விகாரங்களையும் இந்த அவகுணங்களையும் இருந்து விளக்கணும்ன்றதுக்காக தானே இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதை டோட்டலா விளக்கணும்னா சாந்தி. ஓகே, இந்த முதல் ரவுண்டுல நம்ம பார்த்தோம், 2 குரூப்புமே சராமரியா எந்த விஷயத்துல வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு உதவுதுன்றத விட இவங்க வந்து அந்த கருத்துக்களை வந்து பெரிதுபடுத்தி பேசுறாங்க. ஆனா நம்மளோட உதவி முன்னேற்றத்துக்கு எப்படி உதவுனுச்சுன்ற கருத்தை வந்து இப்ப 2வது ரவுண்டுல நம்மளுக்கு சொல்ல போறாங்க. முதல் ரவுண்டுல வந்து அதோட முக்கியத்துவத்தை கூறினாங்க. இப்ப 2வது ரவுண்டுல வந்து இப்ப வந்து அந்த கருத்து அந்த 4 பாடம் பிரம்மகுமாரிஸ்ல 4 பாடம் 4 பாடம் 4 யுகத்துக்கும் நம்மள சக்கரவர்த்தி ஆக்க போது. இந்த 4 பாடம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பாடம். அதை பத்தி இப்ப 2வது ரவுண்டா நம்மளுடைய ஜெயமணி சகோதரி வந்து 2வது ரவுண்டுக்கு வராங்க. ஓகே சகோதரி. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஃபர்ஸ்ட் சகோதரிங்க எல்லாம் நல்லா பேசினாங்க. இப்ப சொன்னாங்க ஞான யோகம் கேட்டுட்டு சும்மா உட்கார்ந்துருந்தா எப்படின்னா, ஜடசித்திரம் எப்படி சேவை பண்ணுதோ சைத்தன்யமா இருக்கிற நாம கூட அது போல சேவை பண்ணி மக்களுக்கு நன்மை செய்யலாம். அதுலயே வந்து சேவையும் அடங்கிருது. அப்ப மக்களுடைய நன்மையும் அதுல இருக்குது இல்லைங்களா? அப்புறம் இன்னொரு சகோதரி சொன்னாங்க ரொம்ப அருமையா, யோகத்தில் தாரணா வருதுன்னு சொன்னாங்க.
அதுக்கு சேவையில என்ன பண்றாங்க? சேவையில சொல்றதே ஞானம் தானே சொல்றாங்க. ஞானம் சொல்லாம சேவை எப்படி நடக்கும்? எதுக்காக சேவைக்கு போறோம்? ஞானத்தை எடுத்து சொல்றதுக்கு தானே சேவைக்கு போறோம். அப்புறம் பாபா சொன்னாங்க, ஸ்ரீமத்துல ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க, என்ன சொல்றனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்போ கொஞ்ச நேரம் பாபாவை நினைச்சா போதும்னு சொன்னாங்க. சதா நினைச்சாலே மறந்துடுறேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப சதா கால நினைவு இருந்தாதானே சதா நம்ம புத்தியில அந்த பாபா சொன்ன நல்ல கருத்துக்கள் ஆழமா பதியும். அந்த கருத்துக்களினுடைய தாக்கத்துலதான் நம்மளுடைய ஒவ்வொரு வெளிப்பாடும் வெளியில வரும். அந்த வைப்ரேஷன் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் கூட சொன்னாங்க, வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் அதிர்வலைகள் சேவை செய்யும்னு சொன்னாங்க. அதை கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அப்போ அந்த வைப்ரேஷன் மூலமா சேவை செய்யறது தான் எக்காலத்துக்கும் நடக்கும். அப்ப ஞானம் யோகம் இருந்தாதானே அந்த வைப்ரேஷனை கூட செய்ய முடியும். அப்போ ஞானம் யோகத்தால அந்த சேவையும் தாரணையும் ரெண்டுமே அந்த இடத்துல உள்வாங்கிருது, உள்ளடங்கி போகுது. அப்போ அது மூலியமா நம்ம வந்துட்டு இந்த உலகத்தை நான் மாறி இந்த உலகத்தை நல்ல உலகமாக மாற்றி சேவை செய்து தாரணா செய்து சேவை செய்து ஞானம் யோகத்தால தான் இந்த ரெண்டையும் செய்து நான்கும் சேர்ந்து நம்மளுக்கு நல்ல உலகத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றேங்க. ஓம் சாந்தி. சகோதரி 4 பாடம் தான் ரைட்டுன்னு சொல்லி தீர்ப்பே கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே, இந்த 2வது ரவுண்டுல நம்மளுக்கு உண்மையிலேயே ஆன்மீக முன்னேற்றம், சுய முன்னேறுவதற்கு இந்த ஞானமும் யோகமும் எவ்வளவு முக்கியம்னு சகோதரி ஜெயமணி கூறினாங்க. இப்ப அதை ஒட்டி சகோதரி குணம் அவர்கள் 2வது ரவுண்டுக்கு வராங்க. ஓகே சிஸ்டர், நீங்க ஆரம்பிங்க. விளங்கல? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ரியலி சூப்பரா இருக்கு. ஆனா அதுலயே அவங்க நம்மள ஜெயிக்க வச்சுட்டாங்க. பிரதர் சொன்னாரு, காய்கறி மட்டும் வாங்கி வச்சுட்டா போதுமா, அது சமைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்க ஒரேடியா சமைக்க போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. முதல் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் எல்லாம் சொன்னாரு. ஞானம் யோகமே கேட்டுருந்தா 2 நாள் கட் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்றேன், நீங்க டெய்லி கிளாஸுக்கு போங்க, அமிர்த வேலை செய்யுங்க, முரளி கேளுங்க, நல்லா படிங்க, நல்லா யோகம் செய்யுங்க. ஆனா நீங்க எப்படி முன்னேறி இருக்கீங்கன்னு எதுல தெரியும்? நம்ம ஒரு தாரணையா கொண்டு வந்தாதான்னு தெரியும். ஒரு சேவைக்கு போனா கூட அந்த இடத்துல 4 பேரோட, நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், 4 பேரோட நம்ம சேவை செய்யறேன்னா என்கிட்ட சக்தி இருந்தாதானே அது வெளிப்பட முடியும். இல்லைன்னா அது நான் எப்படி சக்தி இல்லாம நான் போய் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அந்த சக்தியை நான் சிவா அப்பா கிட்டே இருந்து பெற்றுட்டேன். ஆனா நான் அது தாரணையா நான் வெளி காட்டணுமா இல்லையா? நான் காட்டணுமா இல்லையா? அப்ப என்கிட்ட அமைதி சக்தி இருக்கு, அன்பு சக்தி இருக்கு, நான் டெய்லி கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தா போதுமா? ஆனா நான் அது வெளியே காட்டினா தானே தெரியும். எங்க அப்பாவுக்கு தெரியுமா இல்லைங்களா? அப்பாவே சொல்லியிருக்காரு, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அது எவ்வளவுக்கு எவ்வளவு என்கிட்ட ஞானம் இருக்கு, தாரணியா நான் அதை காட்டினா தான் அப்பாவுக்கு தெரியும். நான் ஒரு ராஜ்யத்தை தூக்கி கொடுக்குறாரு அப்படின்னா டெய்லி நான் போய் யோகம் செஞ்சுட்டு உட்காந்துட்டு கிளாஸ்ல உட்காந்துட்டே இருக்கேன். நான் போய் அப்பா கூப்பிட்டு நீ லட்சுமி நாராயணன் ஆயிருமான்னு சொல்லுவாரா? இல்லையே. சேவையின் அடிப்படை தானே நம்ம நம்பர் வாய்ஸே வரும் இல்லைங்களா? சிஸ்டரே எடுத்துக்கோமே. சிஸ்டர், நீங்க 4 நாள் நீங்க வெளியே போறீங்க. இப்ப நீங்க ஒரு கீ அந்த சென்டரை பார்க்க சொல்லிட்டு போறீங்க. எந்த ஸ்டூடெண்ட்க்கு கொடுப்பீங்க? நல்லா கேட்டுக்கங்க. எந்த ஸ்டூடெண்ட் கொடுப்பீங்க? டெய்லி கிளாஸ்க்கு யோகம் கேட்டு ஞானம் கேட்டு உட்காந்து ஸ்டூடெண்ட் கொடுப்பீங்களா? இல்ல எல்லாத்தையும் அனுசரிச்சு சேவையில ஈடுபட்டு எல்லாத்தையும் முன்னுக்கு கொண்டு வரணும், எல்லாத்துக்கும் எல்லாரும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பொதுவா பார்த்துட்டு இருக்க தாரணையா கொண்டு அது சேவையா முடிக்கிற குழந்தைக்கு கொடுப்பீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சாவியை நீங்க தான் கொடுக்கணும். அப்புறம் தீர்ப்பை மாத்தி சொல்லிடாதீங்க. எல்லாமே 4 பாடத்துல இந்த 2 பாடம் இல்லைன்னா அந்த 2 பாடத்துக்கு செயலாக்கமே இல்லை. நான் எவ்வளவு ஞானம் எடுத்திருக்கேன், எவ்வளவு சக்தி எடுத்திருக்கேன்னு நான் வெளி காட்டுனாதான் முடியும். பிரதர் சொன்னாரு, காய்கறிலாம் சரி, காய்கறிலாம் நான் எந்த காய்கறினே வாங்க தெரியல. சரி, காய்கறிலாம் வாங்கி வச்சுட்டு அதை செய்ய தெரியலாம். நான் பச்சை காய்கறியா டெய்லி சாப்பிடுவீங்க? சமைக்க தெரியணும் இல்லைங்களா? செயலாக்கப்படணும் இல்லைங்களா? அதுதான் தாரணை. அப்புறம் 4 பேரு கூப்பிட்டு அதை அன்பு அப்பாவே சொல்லியிருக்காரு, நம்ம போக்கு வச்சு 4 பேருக்கு கொடுத்தாதான் அவங்கள தூய்மைப்படுத்த முடியும். இந்த உலகத்தையே தூய்மைப்படுத்துறவரு மேல இருந்துகிட்டே அவர் ஒரு செகண்ட்ல ஏன் செய்யல? எதுக்காக பிரம்ம பாபாவை தேர்ந்தெடுத்து இந்த ஞானத்தை கொடுத்து பிரம்மகுமாரிஸ் எல்லாம் உருவாக்குனாரு? சேவனின் அடிப்படையில தானே பிரம்மகுமாரிஸே உருவானுச்சு. இல்லைன்னா நம்ம யாரு, நீங்களும் நானும் கூட இந்த நேரத்துல உட்கார்ந்துட்டு கூட முடியாது. அந்த உலகமே இந்த பிரம்மகுமாரிஸு தெரிஞ்சிச்சுன்னு முதலே சொல்லிட்டு இல்லைங்களா? சிஸ்டர்,
நீங்க எதை செஞ்சாலும் தீர்ப்பா ஓம் சாந்தி. சொல்லுங்க, நேர்மையான தீர்ப்பா சொல்லுங்க. தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஓ மாத்தி இப்ப சொல்லிடாதீங்க. தீர்ப்பை ஓகே மாத்தி போடாதீங்க, சாவி கொடுக்க இல்ல முடியாது. இங்க ஆயிரக்கணக்கான பேர் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க, யூடியூப்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் உலகமே எதிரொலிக்க போகுது. உலகத்துல இருக்கிற 4 பாடத்துல பிராமணர்கள் எந்த பாடத்துல தான் குறைவா இருக்குன்னு நீங்க பேசுறதுல இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்க போறாங்க. ஓகே, சோ அதனால தீர்ப்பை பத்தி வேணா இப்ப நம்ம அடுத்த ரவுண்டுக்கு சகோதரர் லட்சுமணன் கூப்பிடுவோம். ஓகே, பத்மனி சிஸ்டரு, சிஸ்டர் நீங்க ஆரம்பிக்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். சகோதரி சொல்லியிருந்த தாரணி சேவையும் இருந்தால் தான் எங்களுடைய பர்சனாலிட்டி, அதாவது எங்களுடைய ஒரு படித்த ஆள் அல்லது ஒரு அறிவுள்ள ஆள் என்று காட்ட முடியுமென்று அப்படி இல்லை. ஒரு ஆத்மா வந்து அல்லது ஒரு கற்றவருக்குத்தான் சென்ற இடமெல்லாம் மதிப்பும் இருக்குது. அவர் பார்க்கும்போது ஒரு அவற்ற பேச்சுக்கள், நடத்தைகள், செயல்கள் எல்லாவற்றிலையும் இருந்து அவருக்கு நல்ல அவர் நாலேஜ்ஃபுல்லான ஆளுன்றதை கண்டுபிடிப்பதற்கு தேவையானது ஞானம்தான். உதாரணம், குல்சா தாதி வந்து அவன் முகத்தை பார்த்தா முக மலர்ச்சியோட இருப்பா. அதுக்கு வந்து அந்த தெய்வீக குணங்களை வந்து வெளிக்காட்டுவதற்கு உதவுவது இந்த ஞானம்தான். பாபா வந்து ஒவ்வொரு நாளும் இந்த முரளி மூலம் இந்த ஞானத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஞானத்தை வந்து நாங்கள் தினசரி கேட்டுக்கொண்டு வரும்போது எங்களை உள்ளுணர்வு வந்து தூய்மை அடைகிறது. இதனால் தான் எங்களை பார்வை, பேச்சு, நடத்தை எல்லாமே தூய்மை அடைந்து கொண்டு வருகிறதால நாங்கள் தூய்மை தான் இந்த பிராமண வாழ்க்கையின் முக்கியம். அத்திவாரம் வந்து தூய்மை தான். தூய்மை இல்லாவிட்டால் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை என்றுதான் சொல்ல வேணும். இந்த தூய்மையை தருவது ஞானமும் யோகமும் தான். மற்றது நாங்கள் பல வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல வந்து ஞானத்தை பிரயோகிக்கின்றோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை பலவீனம் ஒன்று ஏற்படும் போது எங்களுக்கு நிச்சய புத்தி வேணும். அதாவது சுயத்தின் மீது நிச்சய புத்தி, பாபான் மீது நிச்சய புத்தி, நாடகத்தின் மீது நிச்சய புத்தி வேணும். இந்த நிச்சய புத்தியை சொல்லி தந்தது எங்களுக்கு ஞானம் தான். சில நேரங்கள்ல வந்து அப்ப நாங்கள் இந்த ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் பயந்து ஓடக்கூடாது. அது என்னன்னு சொன்னாங்க, அது இந்த பெனிஃபிட்டை வந்து நாங்கள் இப்ப சகோதரி வந்து அழகான பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அதாவது நம்மளுக்கு இந்த உலகத்துல இந்த வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய நம்பிக்கை எதுல கிடைக்குதுன்னா ஞானத்துலதான் கிடைக்குது. அதுலதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த நிச்சய புத்தியில தான் என்ன நடந்தாலும் டிராமான்னு ஒரு புள்ளிய வச்சுட்டு பறக்க முடியுதுன்னு சொல்லி வந்தாங்க. ஓகே, இப்ப சகோதரிய ஒட்டி வெட்டி பேசுறதுக்கு நம்ம சகோதரி பரமேச கூப்பிடுறோம். ஓம் சாந்தி. முதல்ல வந்து இதுக்கு முன்ன பேசின சகோதரியே சொல்லிட்டாங்க, அந்த ஞானத்துல இருந்து இப்ப தாதிங்க வந்து முகமலர்ச்சியா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அனுசரிச்சு அதே வந்து கன்சிடர் ஒரு தாரணை தான் பாருங்களேன். சோ அந்த தாரணை இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கே தாதிங்களை ரொம்ப பிடிச்சிச்சு. இன்னொன்னு ஒரு உதாரணம் பாருங்க, பிரம்ம பாபா வந்து அவர் தான் வந்து முதல் சொர்க்கத்துல வந்து இளவரசர். எதன் அடிப்படையில அவர் வந்து முதல் இளவரசர் ஆவனாரு? தாரணை பொறுத்து தானே. நம்மளே இன்னைக்கு வந்து ஏன் பிரம்ம பாபாவை மதிக்கிறோம், அம்மாவை மதிக்கிறோம், தாதிகளை மதிக்கிறோம்? பிகாஸ் அவங்க எந்த அளவுக்கு வந்து ஞானத்தை வந்து கேட்டாங்க, யோகம் செஞ்சாங்க, பிறகு அவங்க எப்படி வந்து நடந்து அவங்க வாழ்க்கையை முன்னுதாரணமா வாழ்ந்தனால தானே இன்னைக்கு நம்மளுக்கே அவங்களை பிடிச்சிருக்கு. சோ அப்ப வந்து நான் வந்து யோகமும் அதாவது தவறா சொல்லல, ஞானத்தையும் தவறா சொல்லல, ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இதனுடைய அடுத்த கட்டமா நம்மளோட இந்த தாரணை மூலியமா தான் வெளிப்பட்டாதான் இந்த பிரம்மகுமாரிஸ் வந்து இன்னைக்கு உலகளாவிய அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு. அதாவது எல்லாரும் மத்தியிலயும் இந்த பிரம்மகுமாரிஸ் புகழ் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமா வந்து இந்த தாரணை வந்து இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். 4 கண்கள் தான், இந்த 2 கண்களும் ரொம்ப முக்கியம் தான். நம்மளோட பிரம்மகுமாரிஸ் வந்து அதுக்கு ஒரு உதாரணம் வந்து இன்னைக்கு உலகளாவிய ஒரு ஸ்பீக்கரா இருக்கிறவங்க நம்ம சிஸ்டர் சிவானி பாருங்க. சிஸ்டர் சிவானி வந்து யாருமே இப்ப பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. அவங்களோட
அவங்கள பத்தி தெரியாதவங்க இப்ப இருக்கவும் முடியாது. சோ அப்ப அவங்களோட அந்த தாரணான்றது எந்த அளவுக்கு இருந்தா ஒரு பொது கூட்டத்துல அவங்க எப்படி வந்து என்ன மாதிரி அந்த கூட்டத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி அவங்களோட மனசுலயும் இந்த பிரம்மகுமாரிஸ் வந்து கொண்டுட்டு வந்து ஒரு தியானத்தை கொண்டுட்டு வந்து மத்தவங்களோட வாழ்க்கையில வந்து பெரும் அளவுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. சோ அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வாழ்ந்து காட்டுறதுனாலதான் மத்தவங்க வந்து அதே மாதிரி வாழணும், நம்மளும் அவங்க போல வரணும், ஒரு அங்கத்தினரா இருக்கணும்ன்றது அந்த தாரணை அடிப்படையில தான் வந்து இது இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? ஓம் சாந்தி. ஓகே ஓகே, இப்ப சகோதரி சொன்னாங்க, நம்மளோட மூத்த சகோதரி நம்ம அன்பான தேவதைய பார்த்து உலகமே ஈர்க்கப்படுறதுக்கு காரணம் அவங்களோட தாரணை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப நம்மளோட சகோதரர் லட்சுமணன் அவர்கள் இந்த அவரோட ரவுண்டு ஒட்டி இந்த ஞானம் யோகம் எப்படி ஆத்மாவின் முன்னேற்றத்துக்கு உதவுதுன்றத பத்தி இப்ப நம்மளுக்கு சொல்ல போறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவர்களே 3 பேர் வந்து நிறைய எங்களை வந்து போட்டு தள்ளியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு நிறைய பதில் சொல்ல வேண்டியது நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனா கூட எங்களுக்கு தயவு செஞ்சு டைம் கொடுங்க. இப்ப இவங்க 3 பேர் பாருங்களேன். குணம், பரமேஸ்வரி, தேவி, இவங்க எல்லாம் பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெய்வீகமா வச்சிருக்காங்க. ஆனா என்னென்ன சொல்றாங்க பாருங்க, பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பரமேஸ்வரி பேசுறப்ப என்ன சொன்னாங்க, 63 ஜென்மமா நம்ம எவ்வளவு துக்கப்பட்டோம்னு சொன்னாங்க. 63 ஜென்மமா பக்தியில நீங்க என்ன பண்ணீங்க? தாரணையும் சேவையும் தானே பண்ணீங்க. எந்த அன்னதானம் பண்ணல நீங்க, எந்த மந்திரம் சொல்லல நீங்க, எந்த கோயில்ல போய் நீங்க பால் கூட எடுக்காம இருந்தீங்க, எந்த சாஸ்திரத்தை படிக்காம இருந்தீங்க. இந்த தாரண சேவைங்கிறது வந்து 63 ஜென்மம் நடந்துச்சு இல்ல, ஏன் அப்ப நீங்க வந்து முன்னேறல? இந்த 63 ஜென்மத்துல உங்களுக்கு இருந்த அந்த ஞான யோகத்துல இல்லாததுனாலதான் இப்ப பாபா அந்த வந்து கொடுத்ததுனாலதான் நம்மளால வந்து இப்ப தெய்வீக நிலையை அடைய முடிஞ்சது. இன்னொன்னு சொன்னாங்க, சிவானீஸ்வரர் பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து எவ்வளவு வந்து ஒரு தெய்வீகமா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய யோக பலம். அவங்க வந்து எல்லார்ட்டையும் இப்ப என்ன சொல்றாங்க, தாரணை சேவை பத்தி அவங்க சொல்றது இல்ல, அவங்க யோகா பண்ண வைக்கிறாங்க. எல்லா ஆத்மாக்களையும் வந்து பாபாவோட கனெக்ஷன்ல கொண்டு வராங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அமைதியோட சக்தியை கொடுக்குறாங்க. இது ரெண்டும் இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அவங்களுடைய பவர் வந்து எல்லாருக்கும் அட்ராக்ட் ஆகுது. அதே மாதிரி யோகா பண்றதுக்கு ஞானம் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் பண்ணா போதுங்க, சேவை பண்றதுக்கு நிறைய நேரம் வேணும்னு சொன்னாங்க. சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது யோகா பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த யோகா பண்றதுனுடைய சக்தி தான் பாபா என்ன சொல்றாங்க, நீங்க எவ்வளவு பெரிய சேவை பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய மாநாடு பண்ணாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான வைப்ரேஷனை உருவாக்குங்க. உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து உங்களுடைய சேவையை தொடங்குங்க, சேவை சக்சஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இவங்க தாரணாங்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நாங்க சேவை பண்றோம். அப்ப சேவை பாபா பண்ணவே இல்லை, இவங்கதான் சேவை பண்றாங்க போல இருக்குது. அந்த தாரணையவே காணோம். தாரணையே இல்லாம வந்து நீங்க அவங்க எல்லாரும் ஒரே பாயிண்ட், நாங்க சேவை பண்றோம். பாபா என்ன சொன்னாரு, எந்த ஒரு மனிதனுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குறது பரமாத்மாவோட கையில இருக்கு, மனிதர்களால உருவாக்கப்பட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம பாபாவோட காரியத்துக்கு வந்து துணையா இருக்கிறோம். பாபாவை நினைச்சு அந்த காரியத்தை செய்யும் போது மட்டும்தான் அது சேவை கணக்கிலே வருது. பாபா வந்து அந்த காரியத்தை பாத்துக்கிறாரு, மத்தவங்களுடைய சேவை பண்றத காரியத்தை பாபா பாத்துக்கிறாரு. ரெண்டாவது தாரணங்கிறது வரும்போது, தாரணை வந்து மத்தவங்களுக்கு தெரியல, சக்தி வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கணும், சக்தி மத்தவங்களுக்கு தெரியணும், வெளிப்படணும்னு சொல்றாங்க. தாரணங்கிறது எதுக்கு மத்தவங்களுக்கு வெளிப்படணும்? எனக்கு தாரணங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது தானே. நான் வந்து இந்த ஞானத்தை எப்படி புரிஞ்சிருக்கேன், நான் வந்து பரமாத்மாவை எப்படி புரிஞ்சிருக்கேன், நான் வந்து இந்த சக்தியை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்குங்கிற அந்த என்னுடைய நாலேஜ் தானே தாரணை. தாரணைங்கிறது வந்து பக்கத்துல இருக்கவங்க என்ன ஞானத்தை பத்தி என்ன புரிஞ்சிருக்காங்க, பக்கத்துல இருக்கவங்க யோகத்தை பத்தி என்ன புரிஞ்சிருக்காங்கிறது கிடையாது இல்லையா. அப்போ தாரணை சேவை எப்ப நடக்கும் அப்படின்னா, என்னுடைய ஞானத்தையும் பாபாவுடைய நினைவு இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும். இவங்க எல்லாமே மாத்தி சொல்றாங்க. அதனால வந்து நடுவர் இடையில கூட கொஞ்சம் மிரட்டினாங்க, எங்களுக்கு தான் நீங்க வந்து உங்களுக்கு சாதகமா சொல்லணும்னு சொன்னாங்க. அப்படிலாம் நீங்க வந்து அவங்கள பார்த்து நீங்க வந்து சாவி எல்லாம் கொடுத்துட்டு போக சொன்னாங்க. சாவி வந்து பாபா வச்சிருப்பாரு, சாவி யாருக்கும் கொடுக்க மாட்டாரு, அது அவருடைய பொறுப்பு. அதனால வந்து நீங்க தைரியமா வந்து நியாயமான பக்கம் தீர்ப்பு சொல்லலாம். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சகோதரர் வந்து அற்புதமா சொன்னாரு, இந்த ஞானம் யோகம் தாரணை சேவையில வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எப்படி உதவுது, தன்னை தூக்கி உயர்த்தி நிப்பாட்டுறது எது? நம்ம வெளியில போய் ஞானத்தை தான் கொடுக்குறோம் அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு. ஓகே, இப்ப நம்மளுடைய இந்த பட்டிமன்றத்தின் கடைசி பேச்சாளராக சகோதரி தேவி அவர்கள் வராங்க. ஓம் சாந்தி. ஓகே, பிரதர் ரொம்ப அழகா எல்லாத்தையும் சுட்டி காட்டிட்டு போயிட்டாரு. ஆனாலும் அவரு காய்கறி வாங்கி நம்மள சமைக்க சொன்னார்ல, அதுக்காக இன்னைக்கு நம்ம வந்து முதல்ல சத்தியுகம் போகிறதுக்கான அஸ்திவாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம்.
சத்தியுகத்துக்கு போக அஸ்திவாரம் வேணும்னா நம்மளுக்கு தாரணையும் சேவையும் ரொம்ப முக்கியம். அப்பா சொல்லுவாரு, எப்பயுமே சேவை செய்யற குழந்தைகளை அவர் தலை மேல வச்சு பாதுகாப்பாரு. இந்த விஷயத்த முரளியில இருந்து அவரு கேட்டிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு பிரம்ம பாபாவும் மம்மாவும் வெறும் ஞானம் கேட்டதுனால மட்டும் அவங்க லட்சுமி நாராயணன் ஆகல. அவங்களோட சேவை, இந்த அளப்பறியாத சேவை இந்த தாரணை இந்த உலகத்துக்கே தெரிஞ்சதுனாலதான் அவங்க லட்சுமி நாராயணனா ஆகுனாங்க. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது பல நாளா நம்ம எவ்வளவுதான் நம்ம பல நாள் யோகம் ஞானம் இதெல்லாம் கேட்டு வளர்ந்து வந்தாலும் இன்னைக்கு சேவைன்ற அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கிளப் ஹவுஸ் ராஜயோக சேவையே இன்னைக்கு சேவையின் அடிப்படையில தான் இந்த உலகத்துக்கு இந்த சேவையை கொடுத்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில பாபா என்ன சொல்றாருன்னா, நம்ம சந்தோஷமா சேவை செய்யறப்பதான் இந்த ராஜயோகத்தையே நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனால பாபா சொல்றாரு, இந்த உலகமே இப்ப மாறி ஆகணும். எப்படி மாறணும்? இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா நான் மாறணும். அந்த எடுத்துக்காட்டாக மாறணும்னா என்னோட குணங்கள் எப்படி இருக்கணும், தாரணை எப்படி இருக்கணும், சேவை எப்படி இருக்கணும், இதை நான் வெளிக்கொண்டு வரணும் இல்லைங்களா? இது எல்லாருக்கிட்டையும் இருக்காது. ஆனா ஒரு சிலர்கிட்ட நிறைய நிரம்பி இருக்குது. அந்த வகையில நம்ம மம்மா இன்னைக்கு நம்ம மம்மாவோட சேவை இந்த உலகம் பூராவும் பெருமனதுனால ஒரு பிரதர் கூட பேசினார் பாருங்க, அம்மாவை பத்தி அவ்வளவு பேர் பேசினாரு. இந்த வகையில எனக்கு இருந்தா கூட தாரணையும் சேவையின் மூலம்தான் இந்த உலகுக்கே நம்ம ஒரு எடுத்துக்காட்டா விளங்க முடியும் என்றத ஆணித்தரமா இங்க அடிச்சு சொல்லலாம். எல்லா விஷயத்திலயுமே பழைய சமஸ்காரங்களை நம்ம விடணும் அப்படின்னா நம்மளுக்கு நடைமுறையில எல்லா மாற்றத்தையும் நம்ம கொண்டு வரணும். இந்த நடைமுறை மாற்றம் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு முன்ன நிக்கிறது என்னது? தைரியம். அந்த மாதிரி ஒரு தைரியம் வேணும்னா நம்ம பிரச்சனை கூட நம்மளோட இந்த செயல் மூலியமா நம்ம ராஜரீகமா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிரச்சனைக்கும் சேவைக்கும் நம்மளோட புத்திய மிகவும் கூர்மையா நம்ம வச்சிருக்கணும். அப்பதான் அதை தீர்மானிக்கும் சக்தி கூட அந்த தாரணையும் சேவையின் மூலமா நம்ம எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்க முடியும். அதுதான் நம்மள இந்த குழப்பம் அடைய வைக்காம இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம பழகி கொள்ளலாம். ஓம் சாந்தி. ஓகே, ஒரு நிமிஷம் அப்பா கூப்பிட்டுட்டாரு. எல்லாருக்கும் விளங்குதா? ஆமா சார், கேக்குது, எல்லாருக்கும் கேக்குது. ஓகே. சோ இதுவரை ஞானமழை பொழிந்ததுனால அப்பா எப்போதும் என்ன சொல்லுவாரு, ஞானமழை பொழியும் போது ஞான நடனம் ஆடுறவங்க முன்னால இருக்கும் போதுதான் அப்பாவுக்கு இன்னொன்னு ஞானம் கொடுக்க தோணுமா. அது மாதிரி இந்த 4 பாடத்தையும் பற்றி நம்மளுடைய மலேசியாவை சேர்ந்த 3 சகோதரிகள், இந்தியாவை சேர்ந்த 2 சகோதரிகள், ஒரு சகோதரர், 3 இந்த 6 ஆத்மாவும் ஞானமலையில இப்ப நம்மள எல்லாத்தையும் நினைய வச்சாங்க. இந்த பாடத்துல இருந்து முதல் ரவுண்டுல குரூப் இந்தியா குரூப் நம்மளுக்கு ஒவ்வொருத்தரும் எடுத்த மார்க்கின் கணக்குப்படி பார்த்தோம்னா அவங்க 360 மார்க் எடுத்திருந்தாங்க. பிறகு மலேசியா குரூப்புக்கு நம்ம போட்ட மார்க் முதல் ரவுண்டுல 340. ஆக 2வது ரவுண்டுல பாத்தீங்கன்னா மலேசியாவுக்கு 320, இந்தியாவுக்கு 340 கிடைச்சிச்சு. ஆக மொத்தத்துல உங்களுடைய பேசும் விதம், உங்களுடைய கருத்துக்களின் ஆழம், தரம், பிறகு நீங்க அதை வெளிப்படுத்தின விதம், இது 3க்கும் கூட்டி மார்க் கொடுத்ததுல 2 குரூப்புமே 2 பக்கம் சமமா நிக்குது. சரிங்களா? எப்படி 2 கை முக்கியம், 2 கால் முக்கியம். 2 கை இல்லாம நம்மளுக்கு வாழ்க்கையில எதுவுமே தொட முடியாது. அது போல 2 கால் இல்லாம நம்ம நிக்கவே முடியாது. ஆக மொத்தத்துல ஞானமும் யோகமும் தாரணையும் சேவையும் நம்மளுடைய 2 கண்கள். இந்த 4 பாடத்துல 1 மார்க் குறைஞ்சாலும் நம்ம சர்டிபிகேட்ல உயர்ந்த அந்தஸ்து பெற முடியாதுன்னு அப்பா சொல்லியிருக்கிறாரு. 4 பாடத்துலயும் சமமான மார்க் எடுக்கணும். இப்ப இந்த 2 குரூப்புமே சமமான மார்க் எடுத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு கலந்து கொண்டு இவ்வளவு தூரம் சிறப்பு செய்ததுக்கும் இந்த 4 பாடத்தை பத்தி இன்னும் ஆழமா சொன்னதுக்கும் உங்கள் இந்த கிளப் ஹவுஸின் சார்பாக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அனைவருமே தேவதையா நான் பாக்குறேன். இன்னைக்கு தேவதையா இருந்து நீங்க எல்லாமே உங்களுடைய அற்புதமான பரிசு எங்க வாங்கிக்கணும்? சூட்சும லோகத்துக்கு நில்லுங்க.
உங்க ஞானம் கேட்டதின் அடிப்படையிலயோ, புரிஞ்சு கொண்டதின் அடிப்படையிலயோ, இல்ல செயலின் அடிப்படையிலயோ, அல்லது உலகத்துக்கு தர்மம் பண்ற விதத்திலயோ நீங்க இப்ப மேல வந்து நின்னு அப்பா கிட்ட இருந்து எல்லாருமே முடிசூடிக்கலாம். ஓகேவா? திருப்தியா? திருப்தியா? ஓகே, உங்கள் அனைவருக்கும் மனதார என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். ரொம்ப ரொம்ப திருப்தி. தேங்க்யூ. ஓகே, இதுக்கு இப்ப இந்த நிகழ்ச்சியை ஒட்டி நம்ம பிரதர் லேனின் அண்ணன் இந்த பட்டிமன்றத்துல 4 பாடத்தை ஒட்டி அவரே என்ன சொல்றாரு நம்ம கேட்டுக்குவோம். அதுவே இறுதி தீர்ப்பு. ஓம் சாந்தி சிஸ்டர். நான் நிஜமாவே நல்லா ஒரு அந்த இதை கரெக்டா கொண்டு போனாங்க. எப்படி அந்த மக்கள் வந்து இந்த பட்டிமன்றத்துக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும். அதை நான் வந்து பார்த்து எல்லாரும் அந்த ரசிச்சு அனுபவிக்கிற இந்த ஒரு கலை வந்து எல்லாருமே ஈக்குவலா அந்த அந்த இதை கொண்டு போனாங்க. அந்த பாயிண்ட்ஸை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணி நம்மளால இதை வந்து எனக்கு முதல்ல கொஞ்சம் எப்படி இதை நம்ம லௌகிக பட்டிமன்றத்தில் செய்யற மாதிரி நம்மளால செய்ய முடியுமா, அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஆவேசம்லாம் பேசுவாங்க. சரி, நம்ம இதுலயும் பிரதரும் நல்ல எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்து வச்சாரு. சிஸ்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. நீங்க தீர்ப்பு கரெக்டா கொடுத்தீங்க. பர்ஃபெக்ட். வெல் டன். ஓகே, ஓம் சாந்தி. சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ரொம்ப நன்றி. ஆனா எங்க சிஸ்டர் சொன்ன மாதிரிதான் ஞானமும் ரொம்ப முக்கியம், யோகமும் ரொம்ப முக்கியம். இது 2 இல்லாம தாரணியும் சேவையும் வராது. இது பட்டிமன்றத்துக்காக பேசினது. அப்பாவோட நினைவு தான் நமக்கு ஒரு மிகப்பெரியது. ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலும் அப்பாவோட நினைவா செய்யணும்னு அப்பா டெய்லி சொல்லிட்டே இருப்பாரு. சரிங்களா? தேங்க்யூ. ஓம் சாந்தி. அனைத்து ஆத்மாக்களுக்கும் வந்து சிந்தனைக்கு விருந்தாக அமைந்த இந்த பட்டிமன்றத்தை அனைவருக்கும் வழங்கிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இதை தலைமுறை நடத்தி இவ்வளவு சிறப்பா தீர்ப்பு வழங்கிய நடுவர் மலேசியாவில் இருந்து ஜோதி சிஸ்டர் அவர்களுக்கும் எங்களது பணிவான வணக்கங்களும் நன்றிகளும்.